பிக் பாஸோட செகண்ட் ப்ரோபோல சபா சரியான போட்டி. ஆண்களா பெண்களா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற எங்கேயும் இல்லை. போன சீசன் தான் ஆண்கள் பெண்கள் அங்கேருந்து எடுத்திருக்கோம், வேற வழி தெரிலங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை வச்சிருக்காங்க. அதுல ஆண்கள் ஜெயிப்பார்களா இல்ல பெண்கள் ஜெயிப்பார்களா அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் அந்த கேள்வியிலே எனக்கு ஒரு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் வூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சருன்னு வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மக்களே அதை மறந்துடாதீங்க, லைக்கு போடுங்க. ஓகே, இப்போ அந்த ப்ரோமோல என்ன சொல்ல வராங்க, இந்த வீட்டில் கிச்சன் வேலைகளிலும் பொறுப்புகளிலும் யார் பெஸ்ட் அப்படின்றதான் டாபிக். கிச்சன் மற்றும் பொறுப்புகள். ஆனா அதுல கிச்சன் வேலைகள்லாம் கிச்சனுக்குள்ள அடங்குறது ஓகே, பட் பொறுப்புகள்னா என்ன பொறுப்புகள்? ஒட்டுமொத்த பொறுப்புகள் இல்லையுமா? ஐ மீன் வெஷல் வாஷிங், பாத்ரூம் கிளீனிங், இல்ல ஃப்ளோர் கிளீனிங் அப்படின்ற பொறுப்பா, இல்ல கேப்டன் அப்படின்ற பொறுப்பா, இல்ல வீட்டோட பொறுப்பான்ற மாதிரி நிறைய இருக்குது. இப்ப பொறுப்புகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தா அதுல எல்லாமே அடங்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் வேலைகள்ன்றது கிச்சன் மட்டும், அதை தாண்டி பொறுப்புகள்ன்ற போது எல்லாமே அதுல உள்ள அடங்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிச்சன் வேலைகள்னு சொல்லிட்டா அது கிச்சன்ல இருக்கிற பொறுப்பை மட்டும் குறிக்கும்னு நினைக்கிறீங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம பாயிண்ட விக்ரம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம். பட் அது கிடையாது அப்படின்றதுதான் என்னோட புரிதல். பொறுப்புகள்னா அனைத்து பொறுப்புகளையும் கன்சிடர் பண்ணலாம். இதுல நிறைய பாயிண்ட் கேர்ள்ஸும் போட்டு பாய்ஸுக்கு ஆப் அடிக்கிற பொறுப்புகள்லாம் சரியான பாயிண்ட்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஆனா இதுல குறிப்பா ஜட்ஜு போட்டாங்க பாருங்க, ஜட்ஜு வேற மாதிரி ஜட்ஜு போட்டிருக்காங்க. அரோரா ஓகே, கமர்தனை ஏன்டா ஜட்ஜா போட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஜோடியா ஜட்ஜில் உட்காடுறாங்க. இதுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆண்களா பெண்களா அப்படின்றது தான். ஸோ இதுல வரிசையா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் பேச்சு இதுல குறிப்பா சபா சரியான போட்டி ஆரம்பியுங்கள் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சபரி விசஸ் பார்வதி, நல்ல காம்பினேஷன், நல்ல கேம் தான், ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் சபரி வைக்கும் பாயிண்ட் என்னன்னா, கோவக்காவை கழுவாம போடுறது, அடுத்து உருளைக்கிழங்குல சிங்கில் போட்டு எடுத்து கடையிறது, இது ஆண்கள் பண்ணது கிடையாது, பெண்கள் தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை அது பண்ணாங்க. பார்வதி அந்த உருளைக்கிழங்கு மேட்ரு அது கழுவிட்டு தெரியாம விழுந்துச்சு. அது சபரி பார்க்கும்போது அது பார்த்ததால அப்படி ஒரு பாயிண்டே சபரி கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டாரு. சிங்கில் போட்டு இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி. பட் அதை கழுவிட்டு தான் போட நினைச்சாங்க அப்படின்றது தான். பட் இருந்தாலும் பார்வதிக்கு கிச்சன்ல பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகளோட வெளிப்பாடா அழகா அந்த இடத்துல சபரி அட்ரஸ் பண்ணிட்டாரு. கோவக்காவை கழுவாம யாராவது கழுவாம போடுவாங்களா அப்படின்றதே எனக்கு கேள்வி வருது. பட் அந்த பாயிண்ட் நியாயமா தான் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பார்த்துருக்காரு, அது கிளாரிஃபை பண்ணிருக்கணும். பட் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து அழகா பார்வதிக்கு எதிராக பிளேஸ் பண்ண உடனே அது எப்படி பார்வதி டிஃபென்ஸ் பண்றாங்கன்றது பார்க்கணும். ஆனா கரெக்டான பாயிண்ட் தான் அடிச்சிருக்காரு சபரி, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்வதி சொன்ன பாயிண்ட்டுமே வேலிடு. மிச்சம் இருக்க சாப்பாடை அதை கூழாக மாற்றியது யார்? பெண்கள் தானே அப்படின்னு. சாப்பாடு மிச்சம் போனதையும் வேஸ்டா போனதையும் அதை ஒரு சாப்பாடா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துருக்கோம், அது பெண்களின் திறமையா, பெண்களின் திறமை அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுனதும் கரெக்டா தான் இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு இதுக்கு டிஃபென்ஸ் சரியா போச்சு. நீ ஒரு பாயிண்ட் வச்ச, நான் அந்த ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ் பண்ணி திரும்ப உனக்கு ஒரு கிராஸ் பாயிண்ட் வச்சேன், அதை நீங்க முடிஞ்சா டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்றதான். ஸோ இதுல பாயிண்ட் வைக்கிறதும் முக்கியம், எப்படி அவனை அட்டாக் பண்ணாம டிஃபென்ஸ்ல திருப்பி கொடுக்குறோன்றதும் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஆனா இந்த இடத்துல விக்ரம் ஒரு பாயிண்ட் போட்டான் பாருங்க, நங்கூரத்தை நல்லா உச்சாணியில் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாப்புல, அதை எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நங்கூரம் போட்டது விக்ரம் போட்டது. பிக் பாஸ் பேச்சை கேட்காம மதிக்காம வீட்டை முழுசா கிளீன் பண்ணாம ஜெயிலுக்கு போன வரலாறு யாராலும் அடிக்க முடியாது அப்படின்னாரு. மாற்றமே இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்ல கேர்ள்ஸ் டோட்டல் க்ளோஸ். 2 பேர் யாரு ஜெயிலுக்கு போனா, இன்னொரு பக்கம் ஐயோ சாண்ட்ரா மற்றும் திவ்யா தான். ஸோ பிக் பாஸ் பேச்சு கேட்கல, மதிக்கல, வீட்டை முழுசா கிளீன் பண்ண முடியல, வரலாறை மாற்ற முடியாது அப்படின்னாங்களே. டெஃபினெட்லி மாற்ற முடியாது. அந்த ஒரு பாயிண்ட்ல டோட்டலா க்ளோஸ். ஏன்னா அப்போ நீங்க கிச்சன் மட்டும் நீங்க சில பேர் சொல்லுவீங்களா, அந்த கிச்சனுக்குள்ளதான், அப்ப கிச்சன்ல தான் விஷம் வருது, கிச்சன் விஷல்ல அவங்க வாஷ் பண்ணலையே, அதெல்லாம் இவங்க தானே வாஷ் பண்ணாங்க, அப்ப கிச்சன் கணக்குல தானே வருது. அப்ப அந்த கணக்குல வந்துச்சுன்னா அந்த வேலையை அவங்க செய்யலன்னும் போது இந்த பாயிண்ட் டிஃபென்ஸே பண்ண முடியாது. இந்த பாயிண்ட்லயே டோட்டல் பிரேக் அவுட் கேர்ள்ஸ் டீம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்கள் டீம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அறிகுறிகளும் கிளியர் கட்டாக தெரிகிறது அப்படின்றத நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் ஜென்ரல் பொறுப்புகள், ஜென்ரலா இப்படி பொறுப்புகளை பத்தி பேசுறாங்கன்னா அதுலயும் பெண்கள் டிஃபென்ஸ் வைக்கிறது ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன்சி பொறுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா, எங்க கேப்டன்சி பொறுப்புல 2 வாட்டி பிக் பாஸ் கேப்டன்சி பொறுப்புகளை மாத்திருக்காரு. ஒன்னு துஷாரோட கேப்டன்சியை பறிச்சு எரிஞ்சிருக்காரு.
ஸோ இது வரைக்கும் இந்த சீசன்ல யாருக்குமே நடக்கல, அது ஆண்கள் பொறுப்புல இருந்து தான் நடந்திருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லலாம். இந்த ஒரு பாயிண்ட் அடிக்கலாம். அதை டிஃபென்ஸ் பண்ண முடியாது, ஆண்களால மாட்டிப்பாங்க. ரெண்டாவது, போன வாரம் எஃப்ஜேவோட பவரையே பறிச்சுட்டாருன்றது 2 பேர். ஸோ பிக் பாஸ் பறிச்ச பவர் எல்லாம் ஆண்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியுமே அடிக்கலாங்க. அது அந்த கன்சிடரேஷன்ல வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேப்டன்சி பொறுப்புகளும் இன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 2 பாயிண்ட் அடிச்சாங்கன்னா பெண்கள் டீம் ஆண்கள் டீம் எழுந்துக்கவே முடியாது. டோட்டல் க்ளோஸ். இந்த 2 பாயிண்ட் ஆப்பு மொத்தமா காலி ஆயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஓகே தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது சீசன் 8ல வாரம் நடந்த சம்பவம். அதை இப்ப எடுத்துட்டு வந்து இங்க தமிழ்ல சீசன் 9ல வச்சிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? ஆண்களா பெண்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய் கைஸ்.